வாங்க, மும்பை இந்தியன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் இந்த பெரிய மேட்சை பத்தி பார்க்கலாம். ஒரு பக்கம் தடுமாறிக்கிட்டு இருக்கிற சாம்பியன்ஸ், இன்னொரு பக்கம் இதுவரை தோற்காத சேலஞ்சர்ஸ். ஆனா அவங்க நேருக்கு நேர் மோதின ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா வேற கதை. 17-17ன்னு சரிசமமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கடைசியா நடந்த 2 மேட்ச்லயும் பஞ்சாப் தான் ஜெயிச்சிருக்கு. மேட்ச் நடக்கிறது மும்பை வான்கடே ஸ்டேடியம்ல. இந்த கிரவுண்ட் எதுக்கு ஃபேமஸ்னா ரன் மழை தான். இங்க டீம்ஸ் அசால்ட்டா 200 ரன்னுக்கு மேல அடிக்கிறாங்க. பேட்ஸ்மேன்களுக்கு இது ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். அப்போ 5 தடவை சாம்பியனான மும்பை அணிக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி தடுமாறுறாங்க? அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ் சூரியகுமார், பும்ரா 2 பேருமே இன்னும் ஃபார்முக்கு வரல. ஆனா இன்னொரு பக்கம் பஞ்சாப் இந்த வருஷம் கப் அடிக்கிற டீம்னு பலரும் சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்காங்க, நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. சரி, இப்போ இந்த மேட்சோட முடிவே மாத்தக்கூடிய சில முக்கியமான பிளேயர் பேட்டில்ஸை பார்க்கலாம். பஞ்சாபோட சாகல், சூரியகுமார், ஹர்திக் 2 பேரையும் 4 தடவை அவுட் ஆக்கியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பும்ராவுக்கு எதிரா ஸ்டோனஸ் தடுமாறி இருக்காரு. அவரையும் 4 தடவை அவுட் ஆக்கியிருக்காரு பும்ரா. அதோட பஞ்சாபோட ஃபார்ம்ல இருக்கிற ஓபனர் பிரப்சிம்ரனை போல்ட் 3 தடவை அவுட் ஆக்கியிருக்காரு. அப்போ மும்பை இந்தியன்ஸ் எப்படி கம்பேக் கொடுக்க முடியும்? அதுக்கு சில விஷயங்களை மாத்தணும். ஃபர்ஸ்ட் அவங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ், குறிப்பா சூரியகுமார் பெரிய ஸ்கோர் அடிக்கணும். 2வது பும்ரா மாதிரி அவங்களோட மெயின் பவுலர்ஸ் கண்டிப்பா விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். 3வதா டீம் பேலன்ஸுக்காக ஆல்ரவுண்டர் கார்பின் பாஷை உள்ள கொண்டு வரலாம். சாம்பியன்ஸ் ஃபார்முக்கு வருவாங்களா இல்ல சேலஞ்சர்ஸ் அவங்க ஆட்டத்தை தொடருவாங்களா பார்க்கலாம்.